ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது குடும்பத்தை வைத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது ரேஷன் கடையில் நம்மளுக்கு பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்ம நேரில் போயிட்டு, அதாவது நேர்பையாக நம்மளுக்கு ரேஷன் கடை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கை இம்ப்ரெஷன் வச்சோ அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டை காட்டியும் உங்களுக்கான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய சிரமங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொருட்களே வாங்காமல் இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு தேடி வரும், அதாவது நடமாடும் வண்டி மூலமாக நம்ம வீட்டுக்கே வந்து பொருட்களை வழங்குறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திராவில் வீட்டு அருகே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் உள்ளது. வரும் 20ஆம் தேதி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளும். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் வீட்டு அருகே சென்று ரேஷன் பொருட்களை வழங்க திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அமைச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் பொருட்களை வீட்டு அருகே சென்று வழங்கும் திட்டம் குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் அமைச்சர் சகர்பானி அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதாவது வீட்டுக்கே நம்ம வந்து நேரில் போய் வாங்குறத விட நம்ம வீட்டுக்கே வருது அப்படின்ற பட்சத்தில் நம்முடைய இம்ப்ரெஷன் வச்சோ நம்முடைய கார்டு வச்சியோ நம்ம அந்த ஃபேமிலியில் மெம்பர்ஸ் யார் வேணாலும் அந்த பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அறிவிப்பு தான். ஸோ ஏன்னா சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வாங்க முடியாதவங்க, அதாவது மாதம் 3 மாதத்துக்கோ அல்லது 4 மாதத்துக்கு மேலே உங்களுடைய கார்டில் நீங்கள் பொருட்கள் வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கார்டையே டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கார்டு இல்லை, ஸோ அதை யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கார்டு கூட டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்தமாரி வீட்டு அருகே வரும்போது நம்ம மாதத்தில், அதாவது வருஷத்தில் ஒரு 3 வாட்டியாச்சும் நம்முடைய ரேஷன் பொருட்களை நம்மளை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தினாலும் வேறு யாருக்காவது கூட நம்ம வாங்கி கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து நல்லதாக தான் இருக்கும். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.